Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, எனக்கு ஒரு ஹேப்பி நியூஸ் அதுதான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையா நான் வந்து Amazon affiliate marketingல இருந்து எனக்கு பேமெண்ட் வந்து வந்திருக்கு. அதாவது என்னோட பேங்க் அக்கவுண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. சோ அந்த விஷயங்கள் பத்தி தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் எப்படி பார்க்கணும், எங்க செக் பண்ணணும் அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம் Amazon affiliate marketingல நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன், தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புதிய யூடியூபரா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் அப்படிங்கறதெல்லாம் மேட்டரே கிடையாது. எத்தனை சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் நீங்க வந்து அதுல ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுல பணம் வந்து நீங்க earn பண்ண முடியும். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து நான் ஒரு அக்கவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாமே வச்சிருந்தேன். அதுல வந்து ஒரு 1000 ரூபீஸ்க்கு மேல போனதுக்கு அப்புறம், அதாவது அவங்க அமேசான்ல உள்ள ரூல் என்ன அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேல போனா மட்டும் தான் நமக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மந்த் நம்ம வந்து ஏர்ன் பண்ணக்கூடியது வந்து நமக்கு யூடியூபை பொறுத்தவரையில அடுத்த மந்த் நமக்கு AdSenseல வந்துரும். பட் அமேசான்ல என்ன பண்றாங்கன்னா 2 மாதம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதுவுமே 1000 ரூபாய்க்கு மேல போயிருந்தா மட்டும் தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. பட் பெரிய அமௌண்ட் கிடையாது, 1000க்கு மேல வந்தாலே தந்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ரெவன்யூ வந்து வந்துக்கிட்டே ரெவன்யூ சொல்லிக்கலாம், அதில் வந்து நமக்கு வந்துட்டே இருந்துச்சு. பட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெருசாக நிறைய லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணவே இல்லை. ஏதோ நான் வாங்கின ஒரு சில சின்ன சின்ன ப்ராடக்ட்டோடது மட்டும்தான் நான் வந்து போட்டிருந்தேன். பட் அதுலேயே எனக்கு வந்து 1000க்கு மேலே வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வந்து வந்துடுச்சு. சரி ஓகே, இப்போ நமக்கு பணம் கிடச்சிரும் அப்படின்னு ரொம்ப குஷியாக இருக்கும்போது என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நான் ஒரு நாளைக்கு அமேசான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்னோட அந்த அஃபிலியேட் அந்த லிங்க் வந்து நமக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, அது வந்து இல்லை, அந்த இடத்துலே இல்லை. நான் அதுக்கப்புறம் திரும்ப போய் சைன்இன் பண்ணி எல்லாமே பார்க்குறேன், அப்படி ஒரு ஐடியே இல்லைன்னு சொல்லி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சரியான இது கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் வெரிஃபை பண்ணி பார்த்ததுல என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த ரூல்ஸ்லேயே இருக்குது அப்படின்னு, நம்மளோட லிங்கை நம்மளே கிளிக் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன், இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வாங்கணும்னா கிளிக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன்னா, சேம் ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ணி நானுமே ஒரு பொருள் வந்து அப்படி வாங்கக்கூடாது. வாங்கினேன்னா அவங்க அது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து இந்த மேட்டர் வந்து தெரியாது. எல்லாமே நம்ம வந்து தப்பு செஞ்சு தானே நமக்கு வந்து தெரிஞ்சு போல என்ன அப்படிங்கிறது அதே தான். ஸோ எனக்குமே ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ நானுமே நிறைய தடவை வந்து என்னோட லிங்கை வந்து நானே கிளிக் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கூட என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஒரு வாட்ச் வாங்குறது கூட அந்த லிங்கை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். அந்த மாதிரிலாம் என்னெல்லாமோ பண்ணோம். ஸோ வந்து மேபி அது எனக்கு கரெக்டாக தெரியல, அதுதான் காரணமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. பட் என்னோட அந்த ஃபஸ்ட் அக்கௌண்ட் வந்து அப்படியே போயிடுச்சு, 1000 ரூபாயும் சேர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி இதெல்லாம் வந்து ஒரு ஏமாத்து வேலையாக தான் இருக்குது, கொடுக்க மாட்டாங்க காசு அப்படின்னு தான் நினச்சேன். சரி இருந்தாலுமே சரி பரவாயில்ல, ஒரு சில பேர் இவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்கன்னா கட்டாயமாக காசு கிடைக்கிறதுனால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு இன்னொரு தடவை நம்ம செகண்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு புதுசாக இன்னொரு அக்கௌண்ட் வந்து இன்னொரு மெயில் ஐடியிலேருந்து இன்னொரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி, அமேசான் அக்கௌண்ட்டே நான் புதுசாக கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் நான் அதில் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன், காசு வந்துட்டே இருந்து 1000 ரூபாய்க்கு மேலே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபுல்லாக நம்பிக்கை கிடையாது, கையில் வந்தால் தானே நம்ம நம்ப முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போன இதுலேயே வந்து எனக்கு வந்து போட்டுட்டாங்க அன்பெய்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த அமௌண்ட் வந்து போட்டுட்டாங்க. பெரிய அளவுக்கு அமௌண்ட் கிடையாது, 1600 1600 ரூபாய் சம்திங் அந்த மாதிரி லெவலில் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு மாதத்தில் நமக்கு ஒரு 1600 இல்லைன்னா ஒரு 2000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அது ஏன்னா நம்ம பெருசாக இதுக்கு நம்ம எதுவுமே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம், ரிவ்யூ பண்ணுறோம், அது இங்கே வந்து கொடுக்குறோம், வேறு யாராவது ஒருத்தங்க அதை பார்த்து கிளிக் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அதில் நமக்கு வந்து ரெவன்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எனக்கு 1600க்கு மேலே கொடுத்துருந்தாங்க. சரி இந்த காசு வருமா வராது அப்படின்ட்டு இருந்தேன். அன்பெய்டு அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே ரொம்ப நாள் அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து கிரெடிட் பண்ணிட்டோன்னு ஒரு மெயில் வந்துச்சு. நான் என்னோட அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன், அந்த காசு வந்து எனக்கு வந்திருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, எங்கே போய் செக் பண்ணி பார்க்கணும், நமக்கு வந்து எவ்வளோ காசு வந்திருக்கு, இந்த ரிப்போர்ட்டில் எங்கே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் வந்து நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி தனியாக வந்து போட்டு அது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். நான் வந்து என்னோட மொபைல் ஃபோனில் தான் என்னோட அமேசான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோமில் டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்னா நீங்கள் சும்மாவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர்னிங்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போவுமே அந்த ரிப்போர்ட் செக் பண்ணுறதுனால ஒருவேளை எனக்கு டேரெக்டாக ரிப்போர்ட் வந்து ஷோ ஆகலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்படி ஷோ ஆகலைன்னா இந்த ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் கிளியராக தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு November 1 to November 3 வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் மந்த்னு கொடுத்துட்டு ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க, இல்லை அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. நம்ம யூடியூப்பில் நம்ம எப்படி வந்து ரெவன்யூ வந்து செக் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு உள்ள ரெவன்யூ பார்க்குறது, நேற்றுக்கு பார்க்குறது, லாஸ்ட் 7 days எது வேணாலும் செக் பண்ணிக்கலாம். கஸ்டம் டேட்டு சேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எந்த டேட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க.
கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் மந்தோட ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நான் அந்த ரெட் கலர் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன்ல, இந்த இடத்துல தான் உங்களோட அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த இடத்துல வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து என்னது, அதாவது உங்களுக்கு அதை பே பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இந்த பேஜ் வந்து வந்துடும். இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பெய்டு பேலன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு 0 போட்டிருக்காங்க. ஏன்னா என்னோட அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் தான் அடுத்த அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. அதனால அவங்க 0ன்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை நமக்கு அது பே பண்ணாமல் அன்பெய்டில் இருக்குது அப்படின்னா அன்பெய்டில் நம்மளோட அமௌண்ட் வந்து காமிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.